வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி லஞ்ச் மெனு கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கூட்டு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பாசிப்பருப்பு சின்ன டம்ளருக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வச்சுருந்தேன். பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மண்ணு இல்லாமல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து அந்த பருப்பு வேக வச்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2 பட்டை வத்தல் போட்டிருந்தேன். உங்களுக்கு தேவைன்னா மிளகா பொடி கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கீரையை நல்லா வதக்கிட்டு அந்த பருப்பு வேக வச்சுருந்ததையும் ஊற்றி நான் 2 சப்பாத்தியும் குழந்தைங்க கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி லீவ் டைம்னால் கொஞ்சம் சப்பாத்திக்கு இந்த கீரையை வச்சு சாப்பிட்டுட்டு கூட இந்த மொச்சக்காத்தி இந்த கீரை டெய்லி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எந்த கீரைனாலும் பரவாயில்ல, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நிறைய குழந்தைங்கள் கண்ணாடி போட்டு இன்றைக்கி ஃபோன் பார்த்து அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம கொஞ்சம் சாப்பாட்டு முறையில் அவங்கள எப்படி கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாட்டு முறையிலே கீரைகளை கொடுங்க. கூட மொச்சக்காத்தியும் கொஞ்சம் வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்ல மொச்சக்காயை வேக வச்சுட்டு நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் புளி மட்டும் கரைச்சி ஊற்றிருந்தேன். தக்காளி சேர்க்கலை நான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அந்த இதுலேயும் கொஞ்சம் இருந்துச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு இன்றைக்கி மிளகுத்தூள் மட்டும் போட்டு பெரட்டல் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஒரு 3 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டையும் பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூட ஒரு கை தண்ணி அது சிக்கனையும் போட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு கை தண்ணி மட்டும் தெளிச்சிருந்தேன். நான் தண்ணி அதுலேயே கொஞ்சம் அந்த வெங்காயத்தில் ஈரப்பதத்தில் அதிலேயே நல்லா பரட்டி கொஞ்சம் அடுத்து மிளகு சீரகம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதில் இறக்கி வச்சுருந்தேன். இந்த மாதிரி குழந்தைங்க லீவ் டயத்தில் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் எல்லாத்துக்கும் மசால் பொடி எந்த இதுவுமே சேர்க்கலை. வெறும் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மட்டும்தான், இஞ்சி பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க எடுத்து விரும்பி சாப்பிட்டாங்க. கூட தயிரும் இருந்துச்சு. இந்த கீரை இந்த பெரட்டல் சாதம் சப்பாத்தி 2 வச்சு சாப்பிட்டாங்க. மொச்சத்தி கொட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான். குழந்தைங்க லீவ் டயத்தில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கீரை இந்த மாதிரி மோர் அவங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பிட வச்சு அவங்களுக்கு இது பண்ணுங்கள். காலையில் ஸ்கூல் டயத்தில் அவசர அவசரமாக கொடுத்து விட்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.